சர்ஜரி, சிஸ்டமிக் தெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, இது மூணுல நம்ம எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், எது அடுத்து பண்ணணும்ன்றது டியூமர் போர்ட்ல நம்ம டிசைட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம். சில கேன்சர்ஸ் ஹார்மோன் நெகட்டிவ் இல்ல HER2 பாசிட்டிவ் கேன்சர்ஸோ இல்ல எந்த கேன்சர் சைஸ்ல பெருசா இருக்கோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி ஆரம்பிச்சுட்டு மேற்கொண்டு சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். இது ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ரத்தத்துல கலக்கிற மருந்து கொடுக்கும் போது அது அந்த டியூமர் எல்லா இடத்துலயும் பரவறத நிறுத்தும், பிளஸ் அந்த டியூமர் சைஸையும் கம்மி பண்ணும். இதனால நமக்கு டியூமர் கண்ட்ரோல் இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கேன்சர்ஸோ இல்ல ட்ரிபிள் நெகட்டிவ் ரகம் இல்ல HER2 ரகமா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா மருந்து ஆரம்பிச்சுட்டு கீமோதெரப்பியோ டார்கெட்டட் தெரப்பியோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி போகிறது அவசியமானது.